ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடன் உங்கள் தீரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கொரியன் ட்ராமா தான். ட்ராமா நேம் டாக் நோஸ் எவ்ரி திங். ட்ராமாவோட ஒன்லைனர் சொல்லணும்னா, ஒரு 3 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட 70 வயசுலேயும் அவங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை பண்ணாங்களா? இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோக்கு சோஃபி அப்படிங்கிற டாக் பேசுகிறது கேட்குது. இந்த பவரை எப்படி யூட்டிலைஸ் பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே இந்த ட்ராமாவில் ரொம்பவே காமெடியாக காமிச்சிருப்பாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் நைட் டைமில் ஏரி ஓரமாக ஒரு கார் நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு இறந்து கிடக்கிறா. பக்கத்தில் அந்த காரை பார்த்தபடியே ஒரு நாய்க்குட்டி நின்றுட்டுருக்கு. அடுத்த நாள் காலையில் ஆகுது. இப்போ அந்த காரை சுற்றி போலீஸ் எல்லாம் நின்று பார்த்துட்ருக்காங்க. அங்கே இருக்கிறதெல்லாம் நோட் பண்ண போலீஸ் அது ஒரு சூசைட்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ தான் நம்ம ட்ராமாவோட மெயின் கேரக்டரான சோஃபியை காமிக்கிறாங்க. இதுதான் நம்ம சோஃபி. சோஃபி அந்த காரையை பார்த்துட்டு இருந்தா அந்த குட்டி நாய்கிட்ட போய் பேசுது. நேற்று நைட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சோஃபி அதை நம்ம லீசூன் கிட்ட வந்து சொல்லுது. லீசூன் ஒரு ஆக்டர், கிட்டத்தட்ட அவருக்கு 70 வயசு ஆகுது. எதனாலன்னு தெரியல, பட் லீசூனுக்கு நம்ம சோஃபி பேசுகிறதெல்லாம் கேட்குது. சோஃபி லீசூன் கிட்ட இது சூசைட் இல்லை, கொலை அப்படின்னு சொல்ல, லீசூனும் இதை அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்கிறாரு. இப்போ நமக்கு சோஃபியும் லீசூனும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. நம்ம லீசூன் ஒரு ஆக்டர். அவரோட ரூமில் உட்காந்து அடுத்து அவர் நடிக்க போகிற சீனுக்கான டைலாக்கை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அங்கேருந்து அவரோட மேனேஜரோட ஃபோன் ரிங் ஆக அதை கேட்டு லீசூன் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிடுறாரு. அதனால் அவர் கோவப்பட்டு அங்கேருந்த டேபிளை எட்டி உதச்சிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் வந்துடுறாரு. நம்ம லீசூன் இப்படி தான், அவர் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பார். இப்போ ரூமை விட்டு வெளியில் வந்த லீசூனை அவர் நடிக்கிற படத்தோட மெயின் ஆக்டரான டே பார்க்குறான். அவ்வளோதான், அங்கேருந்து தெரிச்சு ஓடிடுறான். நேராக ஓடி வந்து படத்தோட டைரக்டர் கிட்ட லீசூன் இங்கே என்ன பண்ணுறாருன்னு கேட்க, அதுக்கு டைரக்டர் லீசூன் இன்னைக்கு உங்களோட சேர்ந்து ஒரு சீனில் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட டேக்கு ஒரே ஷாக். டைரக்டர் கிட்ட அவர் இந்த சீனில் நடிக்கிற மாதிரி இருந்தால் நான் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவன் ஏன் அப்படி சொல்கிறான்னா, அவனுக்கு ஏற்கனவே நம்ம லீசூன் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டே என்ன பண்ணாலும் லீசூன் அதுக்கு நல்லா இல்லை அப்படின்னு குறை சொல்லிகிட்டே இருப்பார். ஷூட்டிங்க்கு கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் சீக்கிரம் வர தெரியாதா அப்படின்னு திட்டுவார். அப்புறம் டே ஃபேன்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தானா, லீசூன் அதுக்கு இப்படி சும்மா நின்று செல்ஃபி எடுக்கிறதுக்கு பதிலாக போய் உன்னோட டைலாக்கை படிக்கலாம்ல அப்படின்னு ஃபேன்ஸ் முன்னாடியே மொக்க பண்ணிட்டு போயிடுவார். இதனாலே டேக்கு நம்ம லீசூன்னாலே சுத்தமாக பிடிக்காது. இப்படி இருந்தாலும் டே ஒரு ஃபேமஸான ஆக்டர். அதனால் டைரக்டருக்கு வேறு வழி தெரியல. நம்ம லீசூன் கிட்ட வந்து இந்த படத்தில் நீங்கள் நடிக்க முடியாது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதெல்லாம் நினச்ச லீசூன் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாரு. அவரோட மேனேஜருக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அப்படி பேசிகிட்டே இருக்கிறப்பயே அவருக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வந்துடுது. நம்ம லீசூனுக்கு யூரினரி ப்ராப்ளம் இருக்குது. டக்குன்னு போக அங்கே எங்கேயும் பாத்ரூமே இல்லை. ஸோ ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே 2 வேன் நிற்கும். அதுக்கு நடுவில் போய் மறைவாக பாத்ரூம் போயிட்டுருப்பார். அவர் நேரமோ என்னமோ தெரியல, அவருக்கு பின்னாடி இருந்த வேன் மூவ் ஆகிடுது. இதனால் அங்கே இருந்த டேவோட ஃபேன்ஸ்லாம் லீசூனை பார்க்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம லீசூன் பாத்ரூம் போயிட்டு இருந்ததே டேவோட காரில் தான். இதை பார்த்த டேவோட ஃபேன்ஸ்லாம் இதை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிடுறாங்க. டேவோட வளர்ச்சி பிடிக்காம அவரை அசிங்கப்படுத்த தான் லீசூன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறதாவும் யூரின் டெரரிஸ்ட்னு ஹேஷ்டேக் போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இப்போ லீசூனும் மேனேஜரும் காரில் போயிட்டுருக்காங்க. மேனேஜர் நம்ம லீசூன் கிட்ட ஏன் அந்த காரில் போய் பாத்ரூம் போனீங்கன்னு கேட்க, அதுக்கு நம்ம லீசூன், பின்ன என்னென்ன பேண்ட்லேயே போக சொல்கிறியா, அவனோட கார்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட மேனேஜர், நீங்கள் ஏன் நாளுக்கு நாள் இப்படி மோசமாக பேசிட்டு வரீங்க, இதனால தான் உங்களோட யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க, உங்களோட சொந்த பையன் கூட எங்கே போனாருன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இந்த சோஷியல் மீடியா ப்ராப்ளம்லாம் அப்புறம் சரி பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு நம்ம உங்களோட யூரினரி ப்ராப்ளமை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஹாஸ்பிட்டலில் டாக்டரும் நம்ம லீசூனை செக் பண்ணிவிட்டு, பரவாயில்ல, சர்ஜரி பண்ணுற அளவுக்கு சிவியரான ப்ராப்ளம் இல்லை, மெடிசன் கொடுத்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்த லீசூனோட மேனேஜர் சோஷியல் மீடியாவில் இந்த இஷ்யூ ரொம்பவே சீரியஸாக போயிட்டு இருந்ததை பார்த்து லீசூனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு.
வீட்டை விட்டு வெளியில் வராதீங்க, யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்காதீங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம லீசூன் ரொம்பவே கோபமாக, நான் ஏன் வீட்டிலேயே இருக்கணும், நாளைக்கு எனக்கு மீட்டிங் இருக்குது, நான் வெளியில் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. சொன்ன மாதிரியே அடுத்த நாள் லீசூன் மீட்டிங்க்காக ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போகிறாரு. அங்கே போனால் அங்கே இருக்க எல்லாருமே இவரை பார்த்து கேலி செஞ்சு சிரிக்கிற மாதிரி இருக்குது. பட் இதெல்லாம் அவரோட கற்பனை தான். அங்கே இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்களோட வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இந்த பயத்திலே நம்ம லீசூனுக்கு பாத்ரூம் வந்துடுது. அவரை அறியாமலே அவரோட பேண்ட்டில் பாத்ரூம் போயிடுறாரு. கரெக்டாக இந்த டைமில் தான் அவரை மீட் பண்ணுறவங்களும் வந்துடுறாங்க. பட் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத லீசூன் அவங்கள, உங்களோட எல்லாம் பேச முடியாது, பக்கத்தில் வராதிங்க, போங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு விரட்டி விட்டுறாரு. அவரோட மேனேஜருக்கு கால் பண்ணி அவரை பிக்கப் பண்ணிக்க சொல்கிறாரு. இப்போது லீசூனும் மேனேஜரும் காரில் போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே சிக்னலில் ரெட் விழுந்த பின்னாடி தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. பட் நம்ம லீசூன் ரெட் வரதுக்கு முன்னாடியே எல்லோருமே அப்பயே காரை ஸ்டாப் பண்ண சொல்லிடுவார். அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட். ரொம்பவே சோகமாக இருந்த லீசூனை பார்த்த மேனேஜர் லீசூனை சியோலில் இருந்து ஜார்ஜ் ஐலாண்டில் இருக்கிற அவரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு வந்திருப்பார். கொஞ்ச நாள் எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கேயே இருக்க சொல்லி சொல்கிறாரு. அப்படியே ஒரு மீன் பிடிக்கிற தூண்டிலையும் கொடுத்துட்டு, போர் அடித்தா போய் மீன் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம லீசூன் ரொம்பவே சோகமாக தனியாக உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கார். அவருக்கு ஒரு மீன் கூட மாட்டல. அப்படியே வெறும் பக்கெட்டை தூக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றப்ப ஒரு நாயை பார்த்து பயந்து கீழே விழுந்துடுறார். இதை பார்த்தா பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கீழே விழுந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப, சாரிப்பா தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. லீசூனுக்கு ஒரே ஷாக். சுற்றி முற்றி பார்த்தா யாருமே இல்லை. என்னடா நாய் தான் பேசுச்சா இல்லை நம்ம தான் மென்டல் ஆகிட்டோமான்னு யோசிச்சுக்கிட்டே ரூமுக்கு வந்துடுறாரு. அந்த நாய் வேற யாரும் இல்லை, நம்ம சோஃபி தான். சோஃபியும் அதோட ஓனரான சோவன் கூப்பிட்டான்னு அங்கேருந்து ஓடி போயிடுது. சோவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அப்போது அங்கே யாரோ ஒருத்தன் மரத்து பின்னாடி நின்று நம்ம சோவனை பார்க்க சோஃபி அவனை பார்த்து குலைக்க ஆரம்பிக்குது. அவனும் அங்கேருந்து பயந்து ஓடிடுறான். ஓடினவன் நேராக ஒரு ஹோட்டலுக்கு போகிறான். அவன் அங்கே தான் வேலை செய்கிறான் போல். அங்கேருந்து அந்த ஹோட்டல் ஓனர் அவன்கிட்ட பம்பை கொடுத்து போய் பாத்ரூமை க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அதே நேரம் அந்த ஓனர் அவன்கிட்ட, நீ லீசூனோட ஃபேன்னு சொன்னல, அவர் இங்கே ஜார்ஜில் தான் இருக்கார் போல், தகவல் வந்துச்சு அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அவன் ரொம்பவே ஷாக் ஆகிறான். வீட்டுக்கு வந்த லீசூன் அங்கே வேலை செய்கிற மேட் டிவியில் ட்ராமா பார்த்துட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அதில் இவர் நடிக்க வேண்டிய இடத்துல யாங்கன் அப்படிங்கிற வேற ஒருத்தர் நடிக்கிறத பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாரு. அந்த மேடை டிவியை நிறுத்திட்டு போய் வேலையை பார்க்க சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு, உங்களை மாதிரி சிடுமூஞ்சிக்கிட்டெல்லாம் யார் வேலை பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. கொஞ்ச நேரத்திலேயே காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு பார்த்தா அந்த டிவியில் வந்த யாங்கன் தான். நீ என்னடா இங்கே பண்ணுறன்னு லீசூன் அவரை பார்த்து கேட்க, என்ன மறந்துட்டியா, இந்த கெஸ்ட் ஹவுஸில் எனக்கு பாதி உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காடுறாரு. இப்போ தான் லீசூனுக்கும் யாங்குனுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்னு காமிக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லீசூனோட பையனுக்கும் யாங்கனோட பொண்ணுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் மேரேஜ் டேட் அன்னைக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமில்லைன்னு சொல்லி லீசூனோட பையன் வராமல் எங்கேயோ போயிருப்பார். இதனால் கடுப்பான யாங்கன், புள்ளைய ஒழுங்காக வளர்க்க தெரியாதான்னு சொல்லி நம்ம லீசூன் மேலே அங்கேருந்து தண்ணியை ஊற்றி விட்டுருப்பாரு. இப்போ நம்ம லீசூனுக்கு ரொம்பவே டென்ஷனாக வருது. நிம்மதியாக இருக்கலான்னு இங்கே வந்தால் இங்கேயும் இவன் மூஞ்ச பார்க்க வேண்டியதாக இருக்கேன்னு. இங்கே கட் பண்ணி நம்ம சோவனை தான் காமிக்கிறாங்க. அவள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறா. அங்கே இருக்கிற வெயிட்டர்கிட்ட, இந்த ஹோட்டல்லேருந்து ஏதோ திருட்டு போனதாக கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு விசாரிக்க, அங்கே இருந்த 2 காலேஜ் கேர்ள்ஸ், நாங்கள் தான் கால் பண்ணோம், திருட்டு போனது எங்கள் மனசு தான், அது திருடினது இந்த வெயிட்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சோவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிறா. அந்த காலேஜ் கேர்ள்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு, இனிமேல் இப்படி சில்லியாக பிஹேவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அப்படியே அந்த வெயிட்டரோட டீட்டெயில்ஸும் வாங்கிக்கிறா. நம்ம சோவனுக்கு அந்த வெயிட்டரை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இங்கே கெஸ்ட் ஹவுஸில் நம்ம லீசூன் தூங்கிட்டு இருக்காரு. பட் அவர் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கீழே இருந்து சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. என்னன்னு கீழே வந்து பார்த்தா யோகன் அவரோட இன்னும் 2 வயசான ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. இது லீசூனை இன்னுமே கோவப்படுத்துது. அப்போ அங்கே இன்னொருத்தன் எல்லாருக்கும் வைன் வாங்கிட்டு வந்திருப்பான். அவங்க எல்லாருமே அன்றைக்கி நைட் பார்ட்டி பண்ணலான்னு இருப்பாங்க. நம்ம லீசூனையும் ஜாயின் பண்ணிக்க சொல்லி கேட்குறாங்க. பட் லீசூன், நான்லாம் வரல, நீங்களே குடிச்சு தொலைங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே குடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க, போய் வெளியில் குடிங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அனுப்பிச்சி வச்சுருப்பாரு. இவங்களும் வெளியில் குடிக்கலாமேன்னு குடிச்சிட்டு இருக்கிறப்ப தான் அங்கே ஒரு யூடியூபரை பார்க்குறாங்க. அவள் வேறு யாரும் இல்லை, எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு காரில் இறந்த மாதிரி காமிச்சிருப்பாங்களே, அவள் தான். அவள் அங்கே உட்காந்து யூடியூப்பில் என்ன கண்டென்ட் பேசுகிறதுன்னு தெரியாமல் இப்போதைக்கு பீக்கில் இருக்கிற இஷ்யூவான லீசூனை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருப்பாள். அதே நேரம் யாங்கனை பற்றியும் தப்பாக பேச, அதை கேட்ட யாங்கன் அவளோட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு.
அங்கே சின்னதாக ஒரு ப்ராப்ளம் ஆகுது. அடுத்த நாள் காலையில் ஆகுது. லீசும் நீட்டாக கிளம்பி டெரஸ்லேருந்து கீழே வந்து பார்த்தா இவங்க 4 பேரும் குடிச்சிட்டு வீடு ஃபுல்லாக அங்கே இங்கேயும் படுத்துட்ருக்காங்க. இதை பார்த்து கடுப்பான லீசும் இங்கே சாப்பிட பேசாமல் போய் நான் கடையிலேயே சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி கடையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கிளம்புறாரு. அவர் வர்றது வேற யாரோட கடைக்கும் இல்லை, நம்ம சோவன் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் தான். அங்கே வந்த லீசுன் சோவனை பார்க்குறாரு. லீசுன் கண்ணுக்கு சோவன் அவரோட ஒய்ஃப் மாதிரியே தெரிகிறா. இதனால் அவளை ஹனின்னு கூப்பிட்றாரு. பட் இதெல்லாம் நோட் பண்ண சோவனோட அம்மா, என்னையா நீ என் பிள்ளையே பார்த்துட்ருக்கிற, என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சத்தம் போட லீசுன் அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்புறப்ப அவர் ஆர்டர் பண்ண நூடுல்ஸ்க்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணுறாரு. அப்போ தான் அவர் ஒரு ஆக்டர் அப்படிங்கிறத நம்ம சோவனோட அம்மா நோட் பண்ணுறாங்க. அவங்க நம்ம லீசுன் கிட்ட, நான் கூட நீங்கள் ஒரு ஆக்டர் பொறுமையாக பெருந்தன்மையாக நடந்துப்பீங்க அப்படின்னு பார்த்தேன், ஆனால் நீங்கள் இப்படி சிடுன்னு இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. வெளியில் வந்த லீசுன் மறுபடியும் நம்ம சோஃபியை பார்த்து பயந்துடுறாரு. அதுக்கு நம்ம சோஃபி, என்ன இவர் எப்போ பாரு நம்மளை பார்த்தே பயந்துட்டு இருக்காரு, நம்ம என்ன அவ்வளோ பயமாவா இருக்கோம் அப்படின்னு சொல்ல இதுவும் நம்ம லீசுன் காதில் கேட்குது. லீசுனால் இதை நம்பவே முடியல. இது நாயா இல்லை பேயா, ஏன் நமக்கு நாய் பேசுகிறதெல்லாம் கேட்குது அப்படின்னு பயந்து அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. வழியில் இன்னொரு நாயை பார்க்குறாரு. அந்த நாயை பேச சொல்லி கேட்குறாரு. பட் அந்த நாய் பேசுறது நம்ம லீசுனுக்கு கேட்கல. இங்கே கட் பண்ணி ரெஸ்டாரண்ட்டில் காமிக்கிறாங்க. இப்போ தான் நம்ம சோவனோட அம்மா தெரியாமல் $12க்கு பதிலாக $12,000 சார்ஜ் பண்ணதை பார்க்குறாங்க. அதனால் அந்த அமௌண்ட்டை திருப்பி தர நம்ம சோவனை அனுப்புகிறாங்க. இங்கே கெஸ்ட் ஹவுஸில் யாங்கனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஃபார்ம் ஹவுஸில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே லீசுன் வராரு. அவங்கள பார்த்து, எப்போ பாரு சாப்பிட்றது பாத்ரூம் போகிறதுன்னே இருக்கீங்களே, எப்போ பேக் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்புவீங்க அப்படின்னு கேட்குறாரு. பட் அவங்க அதெல்லாம் கண்டுக்காமல் கண்டினியூ பண்ணுறாங்க. அங்கே வர சோவன் லீசுனை மீட் பண்ணி பேலன்ஸை செட்டில் பண்ணிட்டு இருந்தா. சோவன் கூடயே சோஃபியும் வந்துருந்துச்சு. அது இல்லாமல் லீசுன் கிட்ட ஃபார்ம் ஹவுஸில் கேஸ் லீக் ஆகிற ஸ்மெல் வரதா சொல்லுது. லீசுனும் வேகமாக அங்கே போய் அவங்க எல்லாரையும் வெளியில் வர சொல்கிறாரு. பட் அவங்க யாரும் அதை கண்டுக்கல. அதனால் அவர் அங்கேருந்து எல்லா ஃபுட்டையும் கீழே தள்ளி விட்டுட்டு இவங்களையும் பிடிச்சி வெளியில் தள்ளி விடுறாரு. கரெக்டாக இவங்களை வெளியில் தள்ளவும் ஜெனரேட்டர் ரூமில் இருந்தவன் ஸ்விட்சை ஆன் பண்ணவும் ஃபார்ம் ஹவுஸ் ஃபுல்லாக தீ பிடிச்சிருது. இப்போ தான் இவங்க எல்லாருமே லீசுனால் தப்பிச்சோம், இல்லைன்னா ஃபார்ம் ஹவுஸ்லேயே நமக்கு சமாதி கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. லீசுன் நம்ம சோஃபிக்கு தேங்க்ஸ் பண்ணுறாரு. இதுக்கு நடுவில் சோவன் அந்த ஏரி பக்கத்தில் நடந்த மர்டர் பற்றி தகவல் வரவே அங்கே போயிருப்பா. பின்னாடியே சோஃபியும் லீசுனும் போகிறாங்க. இப்போ தான் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நடந்த சீன் எல்லாமே வருது. அந்த நாய்க்குட்டி மர்டர் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சோஃபி கிட்ட சொல்லியிருக்கோம். அன்றைக்கி நைட் ஒருத்தன் வந்து அந்த கார்க்குள்ளே ஒரு புகை வர பொருளை வச்சுட்டு போயிருப்பான் அப்படின்னு அது சொல்லுது. இந்த விஷயத்த அப்படியே அங்கே இருந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்கிறாரு நம்ம லீசுன். இதோட எபிசோட் 1 முடியுது. என்னங்க எபிசோட் 1 எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பை பாய்.